ஜனவரி 2023 பிரதமர் அவர்கள் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க ஐயா, நம்முடைய குடியரசு தின விழாவில் சொன்னாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் 4 மொழியில உடனடியாக மொழிபெயர்த்து நீங்க கொடுக்கறத நான் பாராட்டுறேன். அதில் குறிப்பாக தமிழ் மொழி, குஜராத்தி, ஒடியா, ஹிந்தி, இந்த 4 மொழியில இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்புகளும் கூட வேகமாக மொழிபெயர்க்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருது. அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை சிஜேஐ அந்த விழாவில் அமர்ந்திருந்தார்கள். பிரதமர்கள் சொல்லும் பொழுது பிரதமருக்கு வணக்கம் தெரிவித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அந்த நிகழ்வில் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்திங்க ஐயா, ஏஐ டூல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கிட்டத்தட்ட 16 மொழியில இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்முடைய அரசு குறிப்பாக நீதித்துறையை பொறுத்தவரை இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்ல, ரீஜனல் ஆஸ்பிரேஷன், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் மக்கள் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை சரி செய்வதற்கான முயற்சியில நம்முடைய அரசு இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை முழுவதுமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த வழக்கறிஞர் பெருமக்களை, ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ் 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 906 இருந்தது. இன்னைக்கு 2023 1114 உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 200 ஹைகோர்ட் ஜட்ஜ் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் உயர்ந்திருக்கு. நம்முடைய ஆசை என்னன்னாங்க, இந்த 200 சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் இதுவரை யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காத சமூகத்தில், ஜவ்வாது மலையிலிருந்து முதலாக ஒரு பழங்குடியின சகோதரி வந்தது தமிழ்நாடே கொண்டார். இந்த உருவாக்கப்பட்ட 200 அதிகமான இந்த ஹைகோர்ட் ஜட்ஜு கூட இன்னும் இந்தியா முழுவதும் எத்தனையோ சமுதாயத்திற்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்காங்க. எத்தனையோ நேர்மையான ஜட்ஜு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சீட் லிமிடெட் வெறும் 906 தான் 2014 வரைக்கும் இருந்துச்சுங்க ஐயா. இன்னைக்கு 1114, அதாவது 208 ஜட்ஜு இந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய மத்திய அரசு சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. எங்களுடைய ஆசையெல்லாம் இந்த 208 இன்னும் புதியவர்களுக்கு வாய்ப்பு, நல்லவர்களுக்கு வாய்ப்பு, ஆளுமை மிக்கவர்களுக்கு வாய்ப்பு, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. வருகின்ற காலத்தில் ஐயா நம் அனைவருக்கும் தெரியும், இன்னைக்கு பேக்லாக குறைக்கணும், பெண்டன்சி ஆஃப் கேசஸை வேகப்படுத்தணும், மக்களுக்கு வேகமாக தீர்ப்பு கிடைக்கணும். ஒரு ட்ரையல் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நடக்கிறத குறைக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் இன்னும் நம்முடைய ஜட்ஜஸ் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கு. நிச்சயமாக அதற்கும் நம்முடைய அரசு செவிசாய்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 இன்னொரு பெரிய குறிக்கோள் நம்மளோட வச்சாங்க ஐயா. அதாவது நம்முடைய நீதித்துறையில மிக முக்கியம் என்பது சட்டங்கள். அந்த சட்டங்களை வச்சுதான் வழக்காடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு சட்டங்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டிலே விட்டு செஞ்ச வெஸ்டிஜஸ் ஆஃப் கலோனியல் பவர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற பிறகு அன்னைக்கு இருந்தது அப்படியே இங்க இருக்கு. இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகள்ல 1824 சட்டங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். இதெல்லாமே கலோனியல் லா. இதனால் நம்முடைய மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இது இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் இந்த 1824 சட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதற்காக நாம ரிப்பீல் பண்ணியிருக்கிறோம் ஐயா. 1824 சட்டங்களை நாம ஆக்டை கண்டுபிடித்து ரிப்பீல் பண்ணியிருக்கோம். இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க ஐயா, இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1914, இந்தியன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1914 ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேசில் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்க வேண்டும் என்றால் பல்லு சுத்தமா இருக்கணும். சட்டங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1914, ஆந்திர பிரதேசில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்க வேண்டும் என்றால் வெல் பிரஷ்ட் டீத், பல்லு சுத்தமா இருக்கணும், இல்லாட்டி டிஸ்குவாலிஃபைட். அவரு பிஜிஎன் செஸ்ட் இருக்கக்கூடாது, நாக்னி இருக்கக்கூடாது, பிளாட் ஃபீட் இருக்கக்கூடாது, ஹேமர் டோஸ் இருக்கக்கூடாது. ஏதோ அத்லீட்டுக்கு இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு நாய் இருக்குங்க ஐயா. ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 8 போடுறமான்னு கரெக்டாக பார்த்து நிற்கக்கூடிய ஒருத்தருக்கு பல்லு சுத்தமா இருக்கா? இந்த மாதிரி சட்டங்கள் அந்த 1824 இது போன்ற பல சட்டங்களை இன்னைக்கு நாம ரிப்பீல் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோங்க ஐயா. அது மட்டும் இல்லைங்க ஐயா, நாம் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த சட்டங்களை எடுத்திருக்கின்றோம் அல்லது சட்டங்களை மேஜர் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆக்ட் 1937, ட்ரக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, பப்ளிக் டெப்ட் ஆக்ட் 1944, இந்தியன் பீனல் கோட், சிஆர்பிசி, இந்தியன் ரெவென்யூ ஆக்ட் பற்றி சொல்லவே வேண்டாங்க ஐயா. அதை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க ஐயா.